மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த சிஸ்டம் எப்படி வந்து அசம்பளம் தெரிஞ்சுக்கணுன்றதை வந்து வெஃபி அமைப்பிற்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிஸ்டத்துடைய உரிமையாளர் திரு ராகவன் சார் அவர்களும் அவங்களுடைய டெக்னீஷியன் அருண்ராஜ் அவர்களும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அசம்பள் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வெஃபி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொள்வோம். நம்ம இப்போ சொல்கிறேன், இப்போ டிஸ்பிளே வந்துடுச்சு. ஆக்சுவலாக இப்போ டிஸ்பிளே வந்ததுனால இது கரெக்டும் கிடையாது. இந்த டிஸ்பிளேக்கு அப்புறம் அடுத்து விண்டோஸ் லோடு கரெக்டாக உட்காருதா, அவங்க கேட்குற சாஃப்ட்வேர் ரன் ஆகுதா, விண்டோஸ் ஹீட் ஆகுதா, சிப்செட்டில் ஹீட் ஆகுதா, ரேமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, ஹார்ட் டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னா இப்போ அடுத்த ஸ்டேஜ் இது ஒரு ஸ்டேஜ் தான், இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம அசம்பல் பண்ணிட்டு டிஸ்பிளே வந்து சில நேரங்களில் புது மிஷினே டிஸ்பிளே வராது எங்களுக்கு. அப்போ நாங்கள் கையில் வச்சுட்டோம், அடுத்த உடனே ஒரு போர்டு வைப்போம், அடுத்த ப்ராசஸில் கம்ப்ளைண்ட் அதுதான் வரும். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். இதுவும் வரும், வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ விண்டோஸ் போடுறோம். இப்போ விண்டோஸ் இவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா, ஸ்கூலுக்கு விண்டோஸ் 10 கேட்டிருக்காங்க, எம்எஸ் ஆஃபீஸ் இப்போ 16 கேட்குறாங்க. இது மாதிரி நாங்கள் பெரும்பாலும் இவங்களோட இந்த ஸ்கூலை போது ஒரிஜினல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரிஜினல் தான் போடுறோம். இப்போ நான் எல்லாத்தையும் போடுறோம் உங்களுக்கு விண்டோஸை. இப்போ இந்த விண்டோஸ் ஒரிஜினல் போடுறதா என்ன ஆகும் அப்படின்னா, அப்டேட் பண்ணால் இந்த பிரச்சனை வராது. விண்டோஸ் 11 வேணும் ஃபியூச்சர் வேணும்னா அவங்க விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணலாம். ஃபியூச்சர் என்ன டெக்னாலஜி வருதோ அப்டேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கிராஷ் ஆகாது. விண்டோஸ் பைரேட்டட் மோஸ்ட்லி இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துருச்சு, பைரேட்டட் வேண்டாம், ஒரிஜினலே இருக்கட்டும்னு ஒரு அவேர்னஸ். ஏன்னா இப்போ இவ்வளோ காஸ்ட்லியே போகிற மிஷினை ஏன் அது ஒரிஜினல் போடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமர் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். பெரும்பாலும் எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது இந்த பைரேட்டட் போகிறதுனால. ஒரிஜினலே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ அது எப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து சிபிஐ வந்து அசம்பல் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஓஎஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு வந்து நம்ம சார் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க, பார்க்கலாம். இப்போ இது வந்து ஆல்ரெடி நான் பூட் பண்ணி இந்த பென்ட்ரைவில் வச்சுட்டேன். நான் இது பொதுவாக எல்லாருமே வச்சுருப்பாங்க, பொதுவாக பூட் பண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் பூட் பண்ணி இந்த விண்டோஸை பூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வச்சுட்டேன் நான். இப்போ அந்த விண்டோஸை எப்படி லோட் பண்ணுறது பாருங்கள். ஆல்ரெடி நான் இப்போ நம்ம என்னென்னலாம் போட்டோன்றது வெர்ஷன்லாம் இதில் வந்துடுச்சு, எல்லாமே இதில் வந்துடுச்சு. இப்போ அந்த பூட்டிங்கில் காமிக்கிற பாருங்க. இப்போ 1000 GB ஹார்ட் டிஸ்க் நான் போட்டது எஸ்எஸ்டி 1000 ஹார்ட் டிஸ்க் 1000 GB காமிக்குது பார்த்தீங்களா, காமிக்குது. இதே மாதிரி இதில் இந்த பயஸ்லேயே இந்த ரேமோட ப்ராசரோட என்ன போர்டு என்ன ஸ்பீடு 4 MHz ஸ்பீடு எல்லாமே இதில் வந்துடுறது தான். சிபியோட ஃபேனு கரெக்டாக இருக்குது இல்லையா, செகண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபேன் இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல, அது கரெக்டாக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணல, நம்ம அது கனெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் இதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, பயஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெர்ஷன் என்னன்றது எல்லாமே. இப்போ பூட் பண்ணி நான் எப்படி விண்டோஸ் போகிறன்றதை நம்ம பூட் பண்ணிக்கிறேன். இப்போ பென்ட்ரைவ் முன்னாடி சிடி போட்டு பூட் பண்ணுவோம். இப்போ டேரெக்டாகவே பென்ட்ரைவ் மூலம் பூட் பண்ணிக்கிறோம். இல்லை அப்படியே பண்ணீங்க அடுத்தது இதில் வந்து விண்டோஸ் 10 65 பிட்டான்னு இருக்கும், 65 பிட் போடுறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து இந்தியன் ஃபார்மெட் மாற்றிக்கிங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு இங்கே தான். ஏன்னா அட்டு வேலை செய்யாது. இப்படிதான் மெத்தட் வரணும். ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணிக்கிறோம், இன்ஸ்டால் நவ். இப்போ ஒரு பேக் கேட்பாங்க கஸ்டமர், ஓஎம் பேக் கேட்பாங்க, ஸ்டாண்டர்டு பேக் கேட்பாங்க, ப்ரோவில் கேட்பாங்க. அவங்க கேட்குறது ப்ரோவில் 65 பிட் கேட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ எடிட் பண்ணுறோம். இப்போ பார்ட்டிஷன், அதாவது இப்போ 1000 GB பார்ட்டிஷன் பண்ணி சமயம் கஸ்டமர் 3 கேட்பாங்க, 2 கேட்பாங்க, 5 கேட்பாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் பொறுத்து இந்த கஸ்டமர் 3 பார்ட்டிஷன் போதுனாங்க. இப்போ 3 பிரித்து கொடுத்துறாங்க.
இங்கேயே ஃபார்மெட் கொடுத்துறேன். ஃபார்மெட்னா இங்கேயே இருந்து உள்ளே போய் ஓப்பன் ஆகிடும் டேரெக்டாக. உள்ளேயும் செஞ்சுக்கலாம், இங்கேயும் செஞ்சுட்டு போயிடும். இப்போ இது ஒன்று ஒன்றா முடியும். 100% முடியிட்டோம். அடுத்த இன்ஸ்டாலேஷன் ஒன்று ஒன்றா முடிஞ்சது. அடுத்த மிஷின் ரீஸ்டார்ட்.